அனைவருக்கும் வணக்கம். இந்திய வித்யா மந்திர் புதுச்சேரி சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோ செஷன் பிரவீன் உத்ராத் மாணவர்களுக்காக. பிரவீன் உத்ராத்தில் திரிபத்கா அதில் ராஜ் பாஷா கா ஸ்வரூப் இதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ செஷனில். இந்த செஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் வந்து அக்டோபர் மாதம் 31 நவம்பர் 1 சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதுகிற மெத்தடாலஜியில். அதாவது பிராத்மிக் மாணவர்கள் எப்போதுமே கொஷின் பேப்பர்லேயே ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த வாட்டி வந்து பிராத்மிக் மாணவர்கள் வந்து கொஷின் பேப்பரில் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பர் வாட்ஸ்அப்பில் இல்லை இமெயில் ஐடியிலையோ நீங்கள் எது நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதில் வரும். உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரை பார்த்து நீங்கள் A4 ஷீட் தவிர வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது. A4 ஷீட் தான் லீகலோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. A4 ஷீட் தான் பயன்படுத்தணும். அதுதான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. A4 ஷீட்டில் கொஷின் நம்பரை போட்டு நீங்கள் பதிலை எழுத வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி உங்களோட ரோல் நம்பர் மற்ற விஷயங்கள்லாம் மேலே தெளிவுபடுத்தணும். இன்னொன்று ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு 10 நாளுக்கு முன்னாடி வரும். அதில் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரும் அதில் அட்டாச் பண்ணணும், அந்த ஆன்சர் ஷீட்டில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் டீட்டெயில்ஸ் மாற வேண்டிய இருக்கும். மாறின பிறகு நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸாம் நியரிங்கில் கொடுக்குறோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும். இது எப்படி எக்ஸாம்னா பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் இருக்கிறது எல்லாருமே இந்த வாட்டி A4 ஷீட்டில் தான் எழுத போகிறீங்க. எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு ஆசிரியர் மூலயமா இல்லை ஆசிரியை மூலயமா அனுப்புகிறீங்க அப்படின்னா ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு அந்த ஆன்சர் பேப்பரை அந்த டீச்சர்கிட்ட சப்மிட் பண்ணிடணும். அவ்வளோதான் உங்கள் வேலை முடிஞ்சது. அவங்க மீதி இடத்துல சப்மிட் பண்ணணும். எங்கே சப்மிட் பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து அந்த எழுதின ஆன்சரை ஃபோட்டோ எடுத்து PDF ஃபைலாக மாற்றி சபாவோட வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வச்சிடணும், இல்லை இமெயில் ஐடிக்கு அனுப்பி வச்சிடணும். அனுப்பி வச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கவரில் போட்டு சபாவோட அட்ரஸ் போட்டு நீங்கள் சபா செக்ரட்டரிக்கு அனுப்பி வச்சிடணும். அப்படி நீங்கள் அனுப்பலை அப்படின்னா உங்கள் ரிசல்ட்டு வராது. சரிங்களா? ஆன்சர் ஒரிஜினல் பேப்பர் நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. PDF பண்ணி நீங்கள் அனுப்பிடுறீங்க, அதை அவங்க டவுன்லோட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வெளியிடணும்னா உங்களோட ஒரிஜினல் பேப்பர் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க, இல்லைனா வெளியிட மாட்டாங்க. இதை ரொம்ப ப்ரைவேட்டாக பண்ணுறவங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் மூலமாக அனுப்பியிருக்கவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சர் எழுதிட்டு டீச்சர் கையில் கொடுத்துருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. மீதி வேலையை அனுப்புகிற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள் வேலை கிடையாது, உங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை கிடையாது. ரிசல்ட்டு வெளியே வந்த பிறகு மார்க் ஷார்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறது அவங்க வேலை. சரிங்களா? இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் டேட்டு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதில் எதாவது மாற்றங்கள் இல்லை இன்னும் மாற்றங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிச்சுட்டு அவங்க எதாவது சொன்னாங்கன்னா தெரியப்படுத்தினாங்கன்னா நாங்களும் யூடியூப் சேனல் மூலயமா எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஓகே, எக்ஸாம் நியரிங்கில் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி படிக்கிறது அப்படின்றதும் அதுக்கு அந்த டைமில் சொன்னால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். ராஜ் பாஷா கா ஸ்வரூப், அது வந்து குலாப் ராய் எழுதுனது. இப்போ மொதல் டாபிக் நீங்கள் போட்டுங்க, பூமிகானா சாமானிய பரிச்சை மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி சாமானிய பரிச்சைன்னு போட்டுக்கலாம், இல்லை பூமிகா ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ராஜ் பாஷா கா ஸ்வரூப் நிபந்த ஸ்ரீ குலாப் ராய் ஜி கா ஹை. மொதல் லைன் வந்து இதுதான். ராஜ் பாஷா கா ஸ்வரூப் जनरल एसे வந்து गुलाब राय எழுதினது, அவருடைய जनरल एसे. काफ़ी वाद विवाद के बाद हिंदी भारत की राजभाषा घोषित हुई. நிறைய வாக்குவாதங்கள், நிறைய, அதாவது ஒரு மொழியை தேசிய மொழியோ இல்லை அஃபிஷியல் லாங்குவேஜோ கொண்டு வரணும்னா ஈஸியாக டக்குன்னு எடுத்தோமா பண்ணிட்டோமான்னு பண்ண முடியாது. அதுக்கு நிறைய விஷயங்கள் பேச வேண்டி வரும். அதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும், அதை உட்காந்து முடிவு பண்ணணும், நிறைய விஷயங்கள் பற்றி யோசிக்கணும், சர்ச்சா பண்ணணும், நிறைய விஷயங்கள். அது மாதிரி பேசின பிறகு தான் ஹிந்தியை வந்து நம்ம ராஜ்பாஷாவை வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க.
முடிவு எடுத்தது கூடவே पूर्ण रूप से कार्यभार हिंदी में संभालने के लिए समय लगेगा. அதாவது அது ஆங்கில பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் இது வந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க நம்மளுக்கு நம்ம மொழியில் நம்ம பண்ணுறதுக்கு, அஃபிஷியல் ஒர்க்கு மக்களுக்கு புரிகிற மொழியில் பண்ணுறதுக்காக. அப்போது அது வரைக்கும் என்ன இருந்ததுனாக்கா, ஆங்கிலேயர்கள் இருந்ததுனால ஆங்கிலம் தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இல்லை ஒர்க்கிங் லாங்குவேஜாக வச்சுருந்தாங்க. அப்போ மொத்தமாக டக்குன்னு உடனே மாற்றணும் அப்படின்னா அது முடியாதுன்றது ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, பூர்ண ரூப் சே காரியபார் ஹிந்தி மே சம்பாலனே கேலியே समय लगेगा, கொஞ்சம் டைம் எடுக்கும் மாற்றணும் அப்படின்னா. அதனால் என்ன பண்ணாங்க, इसलिए राजभाषा विधेयक ने अनिश्चित काल के लिए अंग्रेजी को भी सहायक भाषा सहभाषा मान लिया गया. அதாவது இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த கமிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, ராஜபாஷா விதேயக், அவங்க முடிவு பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா இந்த மொழியை வச்சுக்கலான்னு. கொஞ்ச நாள் டைம் எடுக்கும், டக்குன்னு எல்லாத்தையும் வந்து ஹிந்தியில் உடனே பண்ணி நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் வந்து ஒரு டைம் பவுண்டு நிக்ஷித் டைம் வைக்கல. நிக்ஷித் கால் கேலியே, நிக்ஷித் கால்னாக்கா ஒரு டைம் பவுண்டு, இந்த டைம் இந்த இயர் இந்த மந்த்து குள்ளார அப்படின்னு எல்லாம் வைக்காமல் அது வரைக்கும் இங்கிலீஷும் ஹெல்பிங் லாங்குவேஜாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அங்கிரேஜி கோபி சவுபாஷா மான்லியா கயா, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, சரி இருக்கட்டும் அப்படின்னு. சரிங்களா, இதுதான் வந்து நீங்கள் பூமிகாவில் எழுத வேண்டிய ஒரு இது டாபிக். சாரி, இன்னொரு 2 லைனும் இருக்குது, அதுவும் சேர்த்து எழுதிக்கலாம். लेखक कहते हैं कि अंग्रेजी की तुलना में हिंदी सरल और लोकप्रिय है. லேக்கக் சொல்கிறார், குலாப் ராய் சொல்கிறாரு, இங்கிலீஷில் ஒர்க் பண்ணுறதோட ஹிந்தியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி மற்றும் அதிக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழி. அதில் நம்ம பண்ணிட்டு போகலாம். 90% ஆஃப் இந்தியன் பீப்புள் நோ ஹிந்தி. ஓகேவா, நம்ம நாட்டில் 10% மக்களுக்கு அதை கற்றுக்கக்கூடாதுன்றதுக்கும் ஒரு விதத்தில் முயற்சி எடுத்துக்கிட்டும் இருக்காங்க, அவங்க படிக்கவே கூடாதுன்ற மாதிரி. இதில் நம்ம அரசியல் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், நம்ம பாடத்தை படிப்போம். ஹிந்தி மே காம் கர்னா பகுத் ஆசான் ஹே. ஹிந்தியில் ஒர்க் பண்ணுறது, நம்ம நாட்டு மொழியில் நம்ம ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி, எளிமையாக புரியும். இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளிநாட்டில். ஜப்பானுக்கு போனாலும் சரி, சீன நாட்டுக்கு போனாலும் சரி, தாய்லாண்டுக்கு போனாலும் சரி, ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, ஜெர்மனிக்கு போனாலும் சரி, ஃப்ரான்ஸுக்கு போனாலும் சரி. ஃப்ரான்ஸ் இங்கிலாண்டோட பக்கத்து நாடு, ஆனால் எல்லா வேலையும் அவன் ஃப்ரெண்ட்ஸில் தான் பண்ணுவான், ஆங்கிலத்தை பண்ணவே மாட்டான். அப்படி பண்ணாக்கா அவன் என்ன பேசுவான் தெரியுமா, ஏன்டா பிச்சைக்கார மொழியில் பேசுகிறேன்னு கேட்பான். அந்த அளவுக்கு அவன் வெறுக்கிறான் இங்கிலீஷை. சரியா, இங்கிலீஷ்காரனால ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு பிடிக்காது. ஏன்னா சம் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது. பக்கத்து நாடு நம்மளுக்கு எப்படி ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த மாதிரி பக்கத்து நாடு, அங்கே அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறவனும் இங்கிலீஷ் வேணான்றான். நம்ம இவ்வளோ மைல் தூரத்தில் உட்காந்துட்டு இங்கிலீஷில் பண்ணிட்டு இருக்கனால தான் 3% ஆஃப் இந்தியன் பீப்புள் தான் ஒழுங்காக இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. மீதி 97% கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த 3%க்காக 97% ஆஃப் பீப்புளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ராஜ்பாஷாக்கு அவசியக்கத்தாய், ஒரு மொழி ராஜ்பாஷாவாக இருக்கணும்னா அதுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கணும், आवश्यकताएं என்ன. देश की राजभाषा बनने के लिए भाषा में निम्नलिखित गुण होने चाहिए. அதாவது நிம்னலிக்கித்னாக்கா ஒரு சில ரூல்ஸு, ஒரு சில குணங்கள் இருக்கணும் அந்த மொழிக்கு, அப்போ தான் அது ராஜபாஷாவாக ஆக முடியும்னா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கள், அதிகாंश देशवासी उस भाषा को बोलते हो. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து அந்த நாட்டில் இருக்கிற அதிக மக்கள் அந்த மொழியை பேசக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் ராஜபாஷாவை வச்சுக்க முடியும். இப்போ நம்ம நாட்டில் பார்க்க போனால் 90% ஆஃப் பீப்புளுக்கு ஹிந்தி தெரியும். சரிங்களா, சைனா நாட்டை எடுங்க, எல்லாருக்கும் சீன மொழி தெரியும். ரஷ்யா எடுத்துங்க, ரஷ்யாவில் வந்து பல மொழிகள் இருக்குது, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, பல நாட்டில் பல மொழிகள் இருக்குது. ஏன் அமெரிக்காவிலே எடுத்துக்கங்களேன், இங்கிலீஷ் வந்து ஒரு சில இடத்துல தான் இங்கிலீஷு, மற்ற இடத்துல ஸ்பெயின், லாட்டின், ஃப்ரெஞ்சு, இந்த மாதிரி தனித்தனி இடத்துல தனித்தனி மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க. அங்கே அந்த இது தான், அதில் தான் எல்லாமே ஒர்க்கும் போயிட்டுருக்குது. அமெரிக்காலேயும் அந்த ஒரு இது இருக்குது. எல்லா நாட்டிலையும் அதிக மக்களுக்கு என்ன மொழி ஈஸியாக புரியுதோ அந்த மொழி தான் ராஜபாஷாவை ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல். உஸ்மே விகாஸ் கி சம்பாவனாயே ஹோ, அதில் வந்து
விரைவுபடுத்துறதுக்கு அடுத்தடுத்த வேலைகள் கொண்டு போகிறதுக்கு முடியணும். அந்த மாதிரி ஒரு மொழியாக இருக்கணும். ஓ சரல் ஹோ, ரொம்ப எளிமையாக இருக்கணும். ரொம்ப எளிமைன்னா என்ன தெரியுங்களா? ஹிந்தி மொழி எப்படின்னா எல்லா மொழியும் அரவணைச்சிட்டு போகிற ஒரு மொழி. உருது மொழியிலையும் சரி, இங்கிலீஷ் மொழியிலையும் சரி, வேறு எந்த மொழியாக இருந்தாலும் சரி, ஹிந்தி மொழியில் அப்படியே அந்த வார்த்தைகளை எடுத்துப்பாங்க. அதுதான் ஈஸியாக. இதே நீங்கள் நம்ம நாட்டு தமிழ் மொழி எடுத்துங்க, இல்லை மராட்டி எடுத்துங்க, கன்னடம் எடுத்துங்க, அதில் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் சரியா. அதுக்காக அந்த மொழியில் இந்த திறமை இல்லையா அப்படின்றது பேச்சு கிடையாது. அப்படின்றதுக்கு இது வரல. उसमें शिक्षा संबंधी राजनैतिक और सामाजिक चलाने की क्षमता हो. அந்த மொழியில் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு முடியணும் மக்களுக்கு. பொலிட்டிக்கல் லைனில் மற்றும் சொசைட்டியை சரிவர கொண்டு போகிறதுக்கு அது ஒரு திறமைகள் இருக்கணும் அந்த மொழியிலனா. அப்போ ஹிந்திக்கு மட்டும்தான் அது இருக்குதா, தமிழுக்கு இல்லையா, இங்கிலீஷுக்கு இல்லையா, மலையாளத்துக்கு, தெலுங்குக்கு அது அப்படி இல்லையா அப்படின்னு பார்க்க போனாக்கா அது அப்படி விஷயமா நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதிக மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு போகிற மொழி, அதிக மக்களுக்கு புரியக்கூடியது. ஒரு இடத்துல மட்டும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கிற மக்களுக்கு புரியக்கூடிய மொழியை தேசிய மொழியாக, அதாவது 10% மக்களுக்கு தான் ஒரு மொழி தெரியும், மீதி 90% ஆஃப் மக்கள் அந்த மொழியை படித்தாகணும்னா அதுதான் திணிப்பு. அதுதான் திணிப்பு. 10% மக்களுக்காக 90% மக்கள் படிக்கணுமா அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்தது, वो देश की संस्कृति और सभ्यता का परिचायक हो. நம்ம நாட்டு கலாச்சாரம், இந்த நாட்டில் என்ன கலாச்சாரம் இருக்குதோ அந்த கலாச்சாரத்துக்கு ஒட்டுனதாக ஒரு மொழியாக இருக்கணும். அது ஹிந்தி மொழியில் இருக்குது. ய சபி குண் ஹிந்தி மே, இந்த குணங்கள் எல்லாமே ஹிந்தி மொழியில் இருக்குது. इसलिए हिंदी में काम करना बहुत आसान है அப்படின்னு குலாப் ராய் சொல்கிறார். அந்த தலைப்பு என்ன, 2வது தலைப்புனா ராஜ்பாஷா கி அவசியகத்தாய், அதில் வர தலைப்பில் இது முடிக்கிறார். ராஜ்பாஷா கே தோ ரூப், ராஜ்பாஷா 2 விதமாக பிரிக்கலாம் அப்படின்னு குலாப் ராய் சொல்கிறார். हमारे ராஜ்பாஷா கே தோ ரூப் है, நம்மளுடைய ராஜ்பாஷாக்கு 2 ரூபங்கள் இருக்குது. ஒன்று ஜனசாதாரண் கே விவகார் கி பாஷா. ஜன்சாதாரண் அப்படின்னாக்கா கொலைக்கால நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஜன்சாதாரண் கி விவகார் கி பாஷா. दूसरा है ராஜ்காஜ் और शिक्षा की भाषा का रूप. 2வது ராஜ்காஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ், அப்புறம் எஜுகேஷனுக்காக உண்டான ஒரு லாங்குவேஜாக ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணம் கொடுக்கணுங்க. ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஜெராக்ஸ் மிஷினோட தான் தூக்கிட்டு வரணும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஜெராக்ஸ்னால் அந்த மிஷினோட பேர் தான் ஜெராக்ஸு. அது கரெக்டாக நம்ம கொண்டு போனோம், டேக் ஏ ஃபோட்டோ காப்பி ஆஃப் திஸ், அதுதான் சரியான வார்த்தை. அதுதான் दूसरा है राजकाज और शिक्षा की भाषा का रूप. முதல்ல சாதாரண ஜனசாதாரணமாக தான் ஜெராக்ஸ் காப்பி எடுங்க. இது பரிச்சயம் ஆகி போச்சு, எல்லாருக்கும் அது சரின்னு நினச்சிட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அது சரி கிடையாது. சரியான வார்த்தைகளுக்கு வரும்போது ஒரு பொலிட்டிக்கல் லைன்லேயே ஒரு டாக்குமெண்ட் அடிக்கிறதுக்கோ இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த ரூல் படி தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் சட்டத்துப்படியாக போகும்போது. அதுதான் ராஜ்காஜ் और शिक्षा की भाषा. அதில் வரும்போது அந்த வார்த்தைகள் தான் நம்ம பயன்படுத்தணும். இதுதான் 2 விதமான ராஜ்பாஷா. जन सामान्य की भाषा सरल होती है. ஜன் சாமான்ய, அதாவது மக்கள் கொலைக்க பேசுகிறாங்க, அது ஈஸியாக இருக்கும். ஓ ஐசி ஹோனி சாயே, இப்படி தான் இருக்கணும். அதில் மாற்றம்லாம் பண்ணக்கூடாது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு எல்டர் சிஸ்டர் இருக்காங்கன்னா நீங்கள் தமிழில் அவங்கள எப்படி கூப்பிடுவீங்க? அக்கா. இல்லை இனிமேல் அக்கான்னு கூப்பிடக்கூடாது, தமக்கைன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்ண்ணா. ஏன்னா தமக்கை தான் தூய தமிழ். சரிங்களா? அக்கான்ற வார்த்தை இப்போ பரிச்சயம் ஆகிப்போச்சு, நிறைய இடத்துல பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு ஜன் சாதாரண பாஷா பன்கையே. அதனால் என்ன பண்ணணும், அந்த மொழி அது அப்படி தான் இருக்கணும். அது அப்படி தான் இருந்தால் தான் மக்களுக்கு புரியும். शिक्षा और राजकाज की भाषा सामान्य भाषा की तुलना में गंभीर होती हैं. இந்த சிக்ஷா எஜுகேஷன் லைனில் வரும்போது, இல்லை பொலிட்டிக்கல் லைனில் அஃபிஷியல் லைனில் வரும்போது, சாமானிய பாஷாவுக்கும் இதுக்கும் கம்பேரிஷன் பார்க்க போனால் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இப்போ நம்ம ஜெராக்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி.
நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி வேர்டிங்ஸு மீனிங்ஸ் இருக்காது, அங்கே மீனிங்ஸே மாறும். டேக்கே ஃபோட்டோ காப்பி சொன்னால் தான் சரியான அர்த்தம். ஜெராக்ஸ் எடுங்க அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷின் தான் தூக்கிட்டு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி ஜன் சாதாரண கே விவகார் கி பாஷா, ஜன் சாதாரண கி விவகார் கி பாஷா பற்றி ஒரு தலைப்பு போட்டுக்குங்க. அந்த தலைப்பில் நம்ம எழுதுகிறோம். जन साधारण के व्यवहार की भाषा में तद्भव शब्द अधिक रहते हैं. இந்த தத்பவ் சப்தம் என்னென்ன பார்த்தீங்களா, மற்ற மொழியிலேருந்து எடுத்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறது, இல்லை கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துறது. இப்போ உதாரணம் பார்க்க போனாக்கா ஹிந்தியில் ஹவா, சமஸ்கிருதத்துலேருந்து எடுத்தது பவன், ஹாத் ஹஸ்த், அந்த மாதிரி ஆங்கிலத்திலேருந்து எடுத்த வார்த்தை அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம பேசும்போது கூட வந்து நடுநடுவில் ஆங்கில வார்த்தைகளை போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதுதான் வந்து தத்பவ் சப்தம், அந்த மொழியிலேருந்து எடுத்துக்கிட்டது. அது வந்து ஜன்சாதாரண பாஷை, அது வந்து இப்போ பரிச்சயம் ஆகிப்போச்சு. அதனால் அது வந்து எல்லாருக்குமே தெரியுது, ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதில் நீ தடை போடக்கூடாது. தடை போட்டாக்கா வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம தமிழ் புக்கில் படிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம பேசுகிறோமான்னு பார்க்க போனால் இல்லை. அதனால தான் பசங்க நிறைய தப்புகள் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேசுனாக்கா தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த மாற்றங்கள் வர்றதுனால தான் இலக்கண பிழையும் மற்றும் என்ன சொல்கிறது வாக்கியத்தை அமைத்து எழுதுறதுலையும் அவங்க தவறு செய்கிறாங்க. इसलिए वो सरल होती है. அதனால் அது வந்து தத்பவ் சப்தம் இருக்கிறதுனால அது ஈஸியாக ஒரு லாங்குவேஜாக இருக்குது. இந்த தத்பவ் சப்தம் வந்து ஹிந்தியில் மட்டும் இல்லை, எல்லா மொழியிலும் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா, அம்மா அப்படின்னு தமிழில் நம்ம கூப்பிடுறோம். அம்மான்றது தூய தமிழா அப்படின்னு பார்க்க போனாக்கா, இன்னும் சரியாக பார்க்க போனால் தாய், அதுதான் சரியான ஒரு தமிழாக எடுத்துக்க முடியும். இந்த அம்மான்ற வார்த்தை வந்து கொஞ்சம் மாற்றி மலையாளத்தில் அம்மே கூப்பிட்றாங்களா இல்லையா, ஆந்திராவிலையும் சரி, தெலுங்குலேயும் சரி, கன்னடத்துலேயும் சரி, நார்த் இந்தியாவில் அம்மான்னு சொல்கிற வார்த்தைகள் நான் கேட்டிருக்கிறேன். நான் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது சரிங்களா, அங்கேயும் வந்து அம்மான்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போது இங்கே தான் அது பயன்படுத்துகிறாங்கன்னு இல்லை, அது வந்து பரிச்சயம் ஆகிப்போச்சு, அது எல்லாருக்கும் ஈஸியாக ஒரு வார்த்தையாக ஆகிப்போச்சு. सरल और प्रचलित तत्सम शब्दों का प्रयोग करने पर देश के सभी लोग आसानी से समझ सकते हैं. இந்த தத்சம் சப்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா மொழியிலையும் இருக்கிறது. தத்பவ் சப்தம்லாம் ஒரு மொழியிலேருந்து எடுத்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறது. இப்போ உதாரணம் சொல்ல போனாக்கா நான் பாஜாருக்கு போயிட்டு வரேன்னா, பாஜார்ன்றது எந்த வார்த்தை, தமிழ் மொழியா, உருது மொழி, சரிங்களா? அப்போ நம்ம அதை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? குர்சி, அல்மாரி அப்படின்னு பார்க்க போனாக்கா, அல்மாரி வந்து அரபிக் வார்த்தை. நம்ம அலமாரி யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த வார்த்தை தமிழில் யூஸ் பண்ணுறோமே, நம்மளே பேசுகிறோமே, அலமாரியில் வச்சுருக்கேன் அப்படின்னா, அது அரபி வார்த்தை. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம நிறைய மொழியிலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம். எடுத்ததுனால வந்து என்ன ஆகுதுனாக்கா, ஈஸியாக வந்து கொலைக்கலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்குது. सभी लोग आसानी से समझ सकते हैं. எல்லா மக்களும் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். உருது के कई शब्द हिंदी भाषा में हिल मिल गई. உருது இருக்கிற நிறைய வார்த்தைகள் ஹிந்தியில் என்ன ஆகி போச்சு, ஹில்மில் கை. ஹில்மில் கைனாக்கா கலந்து போச்சு. அது உருதுவும் ஹிந்தியும் வேறு வேறு கிடையாதுன்ற அளவுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. साथ ही प्रांतीय भाषाओं के प्रचलित शब्दों का प्रयोग भी हिंदी में की जाती है. பிராந்திய பாஷா மற்ற மாநிலங்களில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகளும் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியில் அப்படியே பயன்படுத்துகிறாங்க. ஹிந்தி மொழிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைல்லேருந்து மாறி அந்த ஒரு வேறு ஸ்டேட்டுக்காரவங்க ஹிந்தி மொழியில் ஒரு கதை எழுதுறாங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற லாங்குவேஜும் சேர்த்து எழுதுறாங்க. பிராந்திய பாஷாக்கா பிரபாவ் அது. அதனால் இந்த மொழிக்கு பார்க்க போனாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. மொழி அறிவியலை பற்றி படிக்க போனாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் போய் நம்ம சண்டை போட ஆரம்பித்தாக்கா என்ன ஆகுனாக்கா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே வாழ முடியாது, ஏத்தப்பில் வாழ முடியாது, மொட்டை மாடியில் இருக்கவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, இல்லை கீழே வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து வாழ முடியாது. தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மொழி பேசுகிறவங்களா இருக்காங்கன்னு பார்க்க பல மொழி பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்போ எல்லா மொழிக்கும் சண்டையை மூட்டி விட்டால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ மொழி பெயர்லேயோ இல்லை ஜாதி பெயர்லேயோ மதத்து பெயர்லேயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை மூட்டியும் விடக்கூடாது. சண்டை மூட்டி விடுறவங்கள பற்றியும் நம்பியும் அந்த செயலில் நம்ம இறங்கக்கூடாது. அதை எதிர்க்க செயலில் நம்ம இறங்கக்கூடாது. ஆபத்து நமக்கு தான், நம்மளோட வம்சத்துக்கு தான். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்த டாப்பிக்கு ராஜ்காஜ் और उच्च शिक्षा की भाषा. பொலிட்டிக்கல், அதாவது அஃபிஷியல் மற்றும் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷனுக்காக
राजकाज और उच्च शिक्षा की भाषा जरा कठिन है. இந்த அஃபிஷியல் லைனில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் மற்றும் ஹையர் எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். इसमें पारिभाषिक शब्दावली का प्रयोग किया जाता है. பாரிபாஷிக்னாக்கா இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல நீங்கள் வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுட்டுனா அது அங்கே வராது. पारिभाषिक शब्दावली का प्रयोग किया जाता है. ஏன் அது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா विधि एवं प्रशासन की निश्चित असाधारण अवधारणाओं को व्यक्त करने के लिए इनका प्रयोग जरूरी होता है. அதாவது ஒரு ரூல் இருக்குது மற்றும் பிரசாசன் ஆட்சி நடத்துறதுக்கு நிக்ஷித் அவதாரணம் இந்த வழியில் தான் இந்த வார்த்தைகள் தான் இதை போடணும் இப்படி அப்படின்னு வரன்முறைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி வார்த்தைகள் தான் பயன்படுத்தணும். எதுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜுக்காக அஃபிஷியல் லைனில் ஒர்க் பண்ணும்போது, அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்காக. ஏன்றது இன்னும் பின்னால் வருது, நம்ம படிப்போம். ஜரூரி होता है. पारिभाषिक शब्दों की प्रकृति. பாரிபாஷிக் சப்தம் வந்து எதுக்கு பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா वैज्ञानिकों और विशेषज्ञों के बीच में विचार विनिमय के लिए पारिभाषिक शब्दों का प्रयोग किया जाता है. அதாவது வைங்கானிக்னா சயின்டிஃபிக் லைன்ஸில் அவர் சயின்டிஃபிக் லைனில் மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள் இருக்குது, ஆராய்ச்சிகள். அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஒரு விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த வார்த்தைகள் போட்டாக்கா இது காமனான வார்த்தை, எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தை, இதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி பாரிபாஷிக் சப்த பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. इन शब्दों का प्रयोग करके उच्च शिक्षा की पाठ्य पुस्तकें तैयार की जाती हैं. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, ஹையர் எஜுகேஷன் போகும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி தான், சயின்டிஃபிக் வேர்ட்ஸு யூஸ் பண்ணி தான் புத்தகங்களை தயார் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னாக்கா இதில் வந்து அறிவியல் வரலாம், அதாவது இத்திஹாஸ் ஹிஸ்ட்ரி வரலாம், பூகோல் ஜியாகிரஃபி வரலாம், சிகிச்சைனா ட்ரீட்மெண்ட் வரலாம், விஞ்ஞான் பிரசாசன் ஆட்சி எல்லாத்தையும் வந்து எல்லா க்ஷேத்திரத்தையும் ஒரே ரூபத்தில் கொண்டு வந்து வைக்கணும். அதாவது அர்த்தம் இதுக்கு இதுதான் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பாரிபாஷிக் சப்தம் தேவைப்படுது. பாரிபாஷிக் சப்தத்தை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு புக்கு சபாவில் போட்டிருக்காங்க, அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு. ஏக் ரூபத்தா பனாய ரக்னா ஹே, அதில் வந்து எதுலேயும் மாறிடக்கூடாது. ஹிஸ்ட்ரியில் அப்படி சொல்லியிருக்காங்களே, நீங்கள் சயின்ஸில் இதில் மாற்றுறீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். அங்கே வார்த்தை அங்கே போட்டாலும் சரி, இந்த பக்கம் போட்டாலும் சரி, சரிங்களா. एक रूपता बनाए रखना है. विषयों को आसानी से समझी जा सकता है. விஷயங்கள் கூட ஈஸியாக புரிய வைக்கலாம். விஷயத்தை கூட என்ன விஷயம் நடத்துகிறோமோ அந்த விஷயத்தை அதுக்கு அர்த்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக புரிய வைக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அது எப்படி இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணால் அது ப்ராக்டிஸ் ஆகிடும், பரிச்சயம் ஆகிடும். इसलिए इन शब्दों का प्रयोग किया जाता है. அதனால தான் வந்து இந்த பாரிபாஷிக் शब्द का प्रयोग किया जाता है. शुरुआत में ये शब्द कठिन लग सकते हैं. ஆரம்பத்தில் வந்து இந்த பாரிபாஷிக் சப்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் அதை मगर अभ्यास से परिचित हो जाते हैं. ஆனால் பயிற்சி பண்ணாக்கா அது பரிச்சயம் ஆகிடும். உபசமாரில் வந்து அதிகமாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு லைன் எழுதிக்கலாம். ரைட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஷார்ட்டாக ஒரு லைனில் उपसमार வந்து राजभाषा हिंदी को अन्य भारतीय भाषाओं के साथ संपर्क रखना चाहिए. ராஜ்பாஷா ஹிந்தி மொழியை அந்நிய பாரதிய பாஷாவும் மற்ற இந்திய மொழிகள் கூட எப்போதுமே கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்க. இதை வந்து ராஜ்பாஷா ராஷ்டிரபாஷா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம இப்போ அரசியல் பேசினா நல்லா இருக்காது. ஸோ நம்ம அரசியல் பேச வரல, பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம். ஒரு நாடு முன்னேறணும்னா தாய்மொழி தேசிய மொழி ரொம்ப அவசியம். நம்மளுக்கு பின்னால் சுதந்திரம் வாங்கின நாடு தாய்லாந்து. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க தெரியுமா அந்த நாட்டை. அந்த நாட்டுக்கு நான் போயிருக்கும்போது
டூர் கைடு வந்திருந்தாங்க. அந்த டூர் கைடில் லாஸ்ட் டே நான் 2 கேள்வி கேட்டேன். இன்றைக்கி வந்து உலகத்திலே வந்து வெள்ளை யானை தாய்லாண்டில் தான் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் அது காட்டவே இல்லையே அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க பதில் சொன்னாங்க, அந்த யானைகள்லாம் வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வெள்ளை யானை எங்களோட ராஜா அதில் உட்காந்து சவாரி பண்ணுறதுக்கு மட்டும்தான், வேறு யாரும் அதில் சவாரி பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது, அது அரசாங்க கட்டளை இது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்டேன், இங்கே வந்து எல்லா பாடத்தையும் நீங்கள் எதில் நடத்துகிறீங்க அப்படின்னா, சூப்பர் கர்வமாக டக்குன்னு நிமிர்ந்து நின்று அந்த லேடி வந்து பதில் சொன்னாங்க, தாய் லாங்குவேஜ் அப்படின்னாங்க. தாய்லாண்டுனா தாய் லாங்குவேஜ். அப்புறம் எப்படி நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னா கேட்டேன். நாங்கள் டூர் கைடு, அதனால் எங்களுக்கு வியாபாரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் ஆங்கில வார்த்தைகளை சென்டென்ஸை சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. இதை தவிர எங்களுக்கும் வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அதுதான் எங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸ்கூல்ஸில் வந்து நாங்கள் ஆங்கிலம் பயன்படுத்துறதில்ல, தாய் லாங்குவேஜில் தான் எல்லா பாடமும் சொல்லி கொடுக்குறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி டூர் கைடோ இந்த வியாபாரம் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்தால் தனியாக கற்றுக் கொடுக்கறதுக்கு இருக்குது, அங்கே தான் கற்றுக்குறாங்க, மற்றபடி ஸ்கூல்ஸில் கிடையாதுன்னு. இதே தான் நடக்குது ஜப்பான்லேயும், ஜெர்மனிலையும், ரஷ்யாலேயும், சைனாலேயும், ஏன் ஃப்ரான்ஸ்லேயும். சரிங்களா? இது இருக்கிறதுனால தான் அந்த நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக போய் சேருது, நாடு சீக்கிரமாக டெவலப் ஆகுது. அதுக்கு நம்மளும் அந்த மாதிரி இருந்தால் நம்ம நாடும் சீக்கிரமாக டெவலப் ஆகும். எல்லாருக்கும் புரியக்கூடிய முறையில் படிப்போம். நன்றி, தன்யவாத்.